வணக்கம் நேர்களே. மீண்டும் நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்று உங்களிடம் ஒரு பாடலை நினைவு கூறதான் நான் இந்த பதிவை போடுகிறேன். பல பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு, இளைப்பாறுவதற்கு இடமாக அமைந்திருக்கும் பல பாடல்கள், திரையிசை பாடல்களில் இந்த பாடலும் ஒரு அபூர்வமான பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாடல் தேவாவின் இசையில் அமைந்த எல்லா பாடல்களுமே கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். ஆனால் இந்த பாடல் கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் விரும்பிய பாடலாக தான் இருக்கும். ஆனால் அடடா, இப்படி ஒரு பாடல் இருந்ததே, நாங்கள் வேலை பளுவில் பரபரப்பில் இந்த பாடலை மறந்துவிட்டோம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். முத்துக்குமார் அவர்களின் அருமையான வரியில் அமைந்த இந்த பாடல் தேவாவின் இசையில் இங்கிலீஷ்காரன் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் அமிர்தமான குரல், ஸ்ரேயா கோஷலின் குரல் அல்லவா? அந்த ஸ்ரேயா கோஷலின் குரலில் இந்த பாடல் தான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பாடலை நீங்கள் மற்ற தளங்களில் தேடி கண்டுபிடித்து கேட்டு பாருங்கள் மீண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இதோ அந்த பாடலின் சில வரிகள் உங்களுக்காக. அன்பு நேயர்களே. யாரது யாரது இடைவிடாது இசைப்பது, இலைகளா கிளைகளா கிளிகளா? யாரது யாரது இடைவிடாது இசைப்பது, இலைகளா கிளைகளா கிளிகளா? ஓ யாரது யாரது தலையை ஆட்டி ரசிப்பது, பூக்களா பறவையா நதிகளா? கடலில் நீந்தும் மீனை என்று கிண்ணத்தில் வைப்பது நியாயமில்லை, விளக்கின் அடியில் தேங்கி நிற்கும் இருட்டை யாரும் பார்ப்பதில்லை. யாரது 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 இடைவிடாது இசைப்பது, இலைகளா கிளைகளா கிளிகளா? என்ன நேர்களே, இந்த பாடலை கேட்டீர்களா? ஆமாம், இந்த பாடலை முழுமையாக நீங்கள் கேட்கும் பொழுது, வானொலியில் கேட்கும் பொழுது இயற்கை அழகி உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். பார்க்கும் பொழுதும் கூட மிகவும் அருமையாக இருக்கும். அந்த இயற்கை காட்சியோடு கண்டிப்பாக மீண்டும் இந்த பாடலை உங்களோடு நினைவு கூர்ந்து பகிர்வதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். கேட்டுதான் மீண்டும் பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் இப்படியான ஒரு அருமையான இன்னொரு பாடலின் வழியே சந்திக்கலாம். அபூர்வமான பாடலை நீங்களும் கண்டிப்பாக பதிவின் மூலம் தெரியப்படுத்துங்கள். அதனுடைய நிகழ்வுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் கண்டிப்பாக பதிவிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.